Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல I Know Why the Caged Bird Sings by Maya Angelou. இந்த poem-ஓட detail summary தான் பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த சேனலை புதுசா பார்க்குறீங்களோ கண்டிப்பா subscribe to our channel. Subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. First, இந்த ஆத்தரை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம். இவங்க ஃபுல் நேம் மாயா ஆஞ்சலோ. இவங்க வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன், தட் மீன்ஸ் அமெரிக்காவில் பிறந்த ஒரு ஆஃப்ரிக்கன் பர்சன். இவங்க நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க, நிறைய பாம்ஸ் எழுதியிருக்காங்க, மெமாய்ட்ஸ் எழுதியிருக்காங்க, சிங்கர், டான்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னா, ஷீ இஸ் ஆல்சோ அ சிவில் ரைட் ஆக்டிவிஸ்ட். தட் மீன்ஸ் யூஎஸில் ஆஃப்ரிக்கன் பீப்புள், எஸ்பெஷலி இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புளுக்கு நிறைய ரைட்ஸ் வந்து டினை பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ரைட்ஸ் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு, பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஸோ அதுக்கு அப்போசிட்டாக வந்து நிறைய குரல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு கரெக்டாக ரைட்ஸ் போய் சேரணும், அதுக்காக வந்து நிறையா ஆக்ஷன்ஸையும் இவங்க எடுத்திருக்காங்க. தென் இந்த டைட்டில் ஆஃப் த போயம் என்னன்னு பார்த்தா I Know Why the Caged Bird Sings. இது வந்து இதே டைட்டில் அவங்க ஒரு ஆட்டோபயோகிராஃபியும் எழுதியிருக்காங்க. ஆட்டோபயோகிராஃபி இந்த சென்ஸ் சுயசரிதை. அவங்க ஹோல் லைஃப் ஸ்டோரிக்கும் இதே டைட்டில் தான் வச்சிருக்காங்க. எஸ்பெஷலாக இந்த டைட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த டைட்டில் வந்து அவங்க யார்கிட்ட இருந்து எடுத்தாங்க அப்படின்னா, பவுல் லாரன்ஸ் டன்பார் அப்படிங்கிற போய்ட் வந்து சிம்பத்தி அப்படிங்கிற போயம் எழுதியிருந்தாரு. அதில் ஒன் ஆஃப் த லைன் தான் வந்து அந்த போயமில் I Know Why the Caged Bird Sings. அந்த போயமில் வந்து இவர் இந்த லைன் மூலமாக என்னத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா, எப்படி ஆஃப்ரிக்கன் பீப்புள் வந்து அமெரிக்காவில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க லைஃபே வந்து ஒரு கேஜில் அடைச்ச மாதிரி இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடமே கிடையாது. ஸோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இன்இக்வாலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த லைனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி மாயா ஆஞ்சலோ அவங்க ஆட்டோபயோகிராஃபி ஆஸ் வெல் அஸ் இந்த போயமுக்கும் அதே டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். வெல், லெட்ஸ் see the poem in detail. The poem title I Know Why the Caged Bird Sings. ஸோ இந்த ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேஜில் வந்து அடைச்சி வச்சிருக்க ஒரு பேர்ட் எதுக்காக பாடுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜை பார்த்தாலே இந்த போமோட ஹோல் கான்செப்ட்மே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் ரெண்டு பேர்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒரு பேர்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபேஸை பார்த்தாலே அது எந்த அளவுக்கு அது லைஃப்பை என்ஜாய் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே இன்னொரு பேர்டை பாருங்க, அதை வந்து ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. லைக் தட் வந்து என்னமோ வந்து சொல்லுது, ஆர்எல்ஸ் ஒரு பாட்டாட்டம் ஒன்று பாடுது, அது வெளியிலையுமே கேட்குது. பட் அதோட ஃபேஸை பார்த்தாலும் அது எந்த அளவுக்கு கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாட் ஓன்லி தட், இந்த பேர்ட் கலர் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேர்டு வந்து இட் இஸ் இன் ஒயிட் கலர். ஓகேங்களா, அதே செகண்ட் பேர்டு வந்து இட் இஸ் இன் பிளாக் கலர். இப்போ நம்ம போமை பார்க்கலாம். தென் வி கேன் டிஸ்கஸ் திஸ் இமேஜ். லெட்ஸ் see the very first stanza. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் போய்ட் ஒரு ஃப்ரீ பேர்ட், தட் மீன்ஸ் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பறவையோட மூமெண்ட்டை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அது எது போல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுதுன்னு லெட்ஸ் see. A free bird leaps on the back of the wind and floats downstream. அந்த ஃப்ரீ பேர்ட் வந்து விண்டோட ஹெல்ப்னால அழகாக வந்து ஜம்ப் பண்ணி டவுன் ஸ்ட்ரீம், தட் மீன்ஸ் வந்து இந்த ரிவர்ஸ்லாம் போகும்ல அது மாதிரி ஏரியாவுக்கு வருது. அதோட மூமெண்ட் வந்து ஃப்ளோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பறந்து வரதை பார்க்குறப்பே ரொம்ப அழகாக மிதந்து வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. Till the current ends. ஸோ இந்த ரிவர் வந்து எங்கே முடியுதோ அது வரைக்கும் இந்த பேர்டுமே அந்த ரிவரை ஃபாலோ பண்ணி போகுதான். அண்ட் டிப்ஸ் விங் இன் த ஆரஞ்ச் சன்ரைஸ். சம்டைம்ஸ் அந்த சன்ரைஸ், அந்த வானத்தில் உள்ள சூரியனால் அந்த ரிவரில் வந்து அதோட ரேஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அதில் போய் விங்ஸை வந்து நினச்சிட்டு திரும்பி எங்கே போகுது அப்படின்னா, அண்ட் டேஸ் டு கிளைம் த ஸ்கை, திரும்பி வானத்துக்கே போயிடுதான். தட் மீன்ஸ் இந்த ஃப்ரீ பேர்டுக்கு வந்து எல்லா சாய்ஸும் அதோடது தான். அது கீழே இருக்கணுமா, தட் மீன்ஸ் இடத்துல இருக்கணுமா, ஆல்ஸ் வானத்தில் போய் பறக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் டிசைட் பண்ணுது. அது லைஃப்பை ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் ஸ்டான்ஸா, but a bird that stalks down his narrow cage. ஆக்சுவலாக பட் இந்த வேர்ட் யூஸ் பண்ணாலே ஒரு கான்ட்ராஸ்டான ஐடியாஸ் தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் ஆன்சரில் தான் போய்ட் வந்து ஒரு ஃப்ரீ பேர்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அது இதிலே வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் பேர்ட். A bird that stalks down his narrow cage. இந்த பேர்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நேரோவான கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்க. நேரோ இந்த சென்ஸ் குறுகலானு சொல்லுவாங்க, அதை போலே ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த செகண்ட் இமேஜை பார்த்தா உங்களுக்கு புரியும். Can seldom see through his bars of rage. ஒரு கூண்டு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நிறைய கம்பிங்க இருக்கும். அந்த கம்பிங்களுக்கு நடுவில் கேப் இருக்கும், அது மூலமாக நம்ம வெளி உலகத்தை பார்க்கலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, can seldom see through his bars of rage. ஈவன் தோ அந்த கம்பியில் கேப் இருந்துமே இந்த பேர்டு வந்து வெளி உலகத்தை வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது அந்த அளவுக்கு கோபமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரேஜ் மீன்ஸ் ஆங்கர், கோபம். ஒரு குவெட் சொல்லுவாங்களா, கோபம் வந்து கண்ணை மறைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது போல் ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த பேர்டு இருக்குது அப்படிங்கிறாங்க.
His wings are clipped and his feet are tied. அதுக்கு வந்து விங்ஸ் சிறகுகள் இருக்கு, ஆனால் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா கிளிப் போட்ட மாதிரி கிளிப் பண்ணி வச்சிருக்காங்க. லைக் தட் வந்து ஃபீட் அதோட பாதத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 காலையும் வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு விங்ஸ் இருந்தும் பறக்க முடியல, கால் இருந்தும் நடக்க முடியல, பிகாஸ் அது ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிருக்காங்கிறாங்க. So he opens his last line, so he opens his throat to sing. ஸோ அதனால தான் இந்த பேர்ட் வந்து அது வாய்ஸ் மூலமாக அதோட சுச்சுவேஷனை அடுத்தவங்களுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுது, அது பாட்டு மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதும் பேர்ட் தான், செகண்ட் ஸ்டான்ஸால் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதும் பேர்ட் தான். ஆனால் ஒரு பேர்டுக்கு வந்து எல்லா ஃப்ரீடமும் இருக்குது, அடுத்த பேர்டுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கூட ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிம்பலைஸாக எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா த கான்செப்ட் ஆஃப் ரேசிசம். இந்த கலர்னால வந்து நிறைய ரைட்ஸை வந்து பிளாக் பீப்புளுக்கு டினை பண்ணுறாங்களா, அது போல திங்ஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் டிஸ்கிரைப் பண்ணுற பேர்டை வந்து we can compare it with white people, especially the Americans. ஓகேங்களா, அதே செகண்ட் ஸ்டான்ஸால் டிஸ்கிரைப் பண்ணியிருக்க போர்டு வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனோட சுச்சுவேஷன் என்ன, எஸ்பெஷலி யூஎஸில். ஸோ அதை போல திங்ஸ் தான் இந்த 2 ஸ்டான்ஸாலையும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. Let's see further. Then the third stanza, the caged bird sings with a fearful trill of things unknown but longed for still. இந்த கேஜ்டு பேர்ட் இதோட பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஃபியர்ஃபுல், ரொம்ப பயத்தோடு இது பாடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. லைக் தட் அது வாய்ஸ் வந்து ட்ரில் ரொம்ப ஹை பீச்டு சவுண்டாக தான் வெளில வருதுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது ஹோல் இமோஷனே அது வாய்ஸ் மூலமாக கன்வே பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இதோட சாங் எதை பற்றி இருக்குது அப்படின்னா ஆஃப் திங்ஸ் அன்னோன் பட் லாங்கர் ஃபார் ஸ்டில். அது ரொம்ப காலமாக அது லைஃப்பில் ஏங்கின விஷயங்கள் எல்லாமே, இதுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே அது பாட்டு மூலமாக கன்வே பண்ணி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் ஹிஸ் டியூன் இஸ் கியூர்ட் ஆன் த டிஸ்டன்ட் ஹில் for the caged bird sings for freedom. லைக் தட் இந்த கேஜ்டு பேர்டோட வாய்ஸ் வந்து ரொம்ப தூரத்தில் உள்ள மவுண்டைன் ஹில்ஸ் இந்த சைடில் கூட கேட்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பாட்டை கேட்கவங்க எல்லாமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இந்த கேஜ்டு பேர்டு வந்து எதுக்காக பாடுது அப்படின்னா எனக்கு ஃப்ரீடம் வேணும், எனக்கும் சுதந்திரம் வேணும், அந்த சுதந்திரத்துக்காக தான் இந்த பேர்டு வந்து பாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் த நெக்ஸ்ட் stanza, the free bird thinks of another breeze and the trade winds soft through the shining trees. இந்த ஃப்ரீ பேர்டோட ஹோல் திங்கிங்குமே என்னவா இருக்குது அப்படின்னா அது ஹோல் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது தான். எப்போ அடுத்த ப்ரீஸ் வரும், எப்போ வந்து அந்த ட்ரீஸ் கிட்டலாம் நம்ம பறந்து போவோம், அதை பற்றி திங்க் பண்ணுது. லைக் தட் அண்ட் த ஃபேட் வார்ம்ஸ் வெயிட்டிங் ஆன் அ டான் பிரைட் லான். லைக் தட் இது வந்து ஒரு டான் டைம், நம்ம இப்போ கீழே போனால் நமக்கு நிறையா ஃபுட் கிடைக்குமே, ப்ரே கிடைக்குமே, ஃபேட் வார்ம்ஸ்லாம் நிறையா கிடைக்குமே. ஸோ இது போல திங்ஸை தான் வந்து இந்த ஃப்ரீ பேர்ட் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீ நேம்ஸ் த ஸ்கை ஹிஸ் ஓன். அதோட மூமெண்ட்டை பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது, இந்த ஹோல் ஸ்கையுமே என்னோடது அப்படிங்கிற ஒரு மைண்ட் சொல்கிறது அந்த ஃப்ரீ பேர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் போர்ட்ரை பண்ணியிருக்காங்க. தென் த நெக்ஸ்ட் stanza, but a caged bird stands on the grave of dreams. நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டான்ஸால தான் பார்த்தோம் ஃப்ரீ பேர்ட் வந்து அது லைஃப்பை எது மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கேஜ்டு பேர்டுக்கு ஒரு பேசிக் திங்ஸ் கூட கிடைக்கல, ஈவன் அந்த ட்ரீம்ஸ் கூட வந்து டெத் ஆகிடுச்சு, அது கூட ஒரு கிரேவில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஹிஸ் ஷேடோ ஷவுட்ஸ் ஆன் அ நைட்மேர் ஸ்க்ரீன். ஈவன் அதோட ஷேடோ கூட வந்து அதை பயமுறுத்துது. ஸோ அது போல் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஒரு டெரிபிளான ஸ்டேட்டில் தான் அந்த கேஜ்டு பேர்ட் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. His wings are clipped and his feet are tied, so he opens his throat to sing. ஸோ அதனால் ஈவன் தோ அதை ஃபிசிக்கலாக இப்படி கட்டி போட்டிருந்தாலுமே வாய்ஸ் ரைட் டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பேச்சுரிமை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாய்ஸ்னால அதோட பெயினை வந்து அடுத்தவங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ண ட்ரை பண்ணுது அது பாட்டு மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி த லாஸ்ட் stanza, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா தேர்ட் stanza, அதோட ரெப்படேஷன் தான். அந்த கேஜ்டு பேர்ட் அது சாங் மூலமாக என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா எனக்குமே ஃப்ரீடம் வேணும், எனக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் வேணும், அதுக்காக தான் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக ஈவன் தோ நம்ம ஃபிசிக்கலாக அதை வந்து அடைச்சி வச்சுருந்தாலுமே வந்து அது வாய்ஸை வந்து யாராலையும் சப்ரஸ் பண்ண முடியாது, நான் வாய்ஸ் மூலமாக இன்னமுமே நான் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெட்டஃபோரிக்கலாக அந்த போயம் வந்து முடிச்சிருப்பாங்க. தென் தீம்ஸ் ஆஃப் த போயம். இந்த போயமோட மேஜர் தீம் வந்து அப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த போயமில் வருதுல கேஜ்டு பேர்ட், அதான் வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புள், அந்த கம்யூனிட்டி பீப்புளை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு லைஃப்பில் வந்து எல்லா ரைட்ஸையுமே டினை பண்ணி வச்சுருப்பாங்க, ஈவன் ஒரு ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் கூட அதால் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் ஹோல் லைஃப்மே அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெசிலியன்ஸ். ஈவன் தோ அந்த கேஜ்டு பேர்டை எவ்வளோ வந்து கொடுமைப்படுத்தி அடைச்சி வச்சுருந்தாலுமே அதோட வாய்ஸை வந்து அது என்றைக்குமே விட்டு கொடுக்காம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்குது. ஸோ அதோட ஹோப் அண்ட் டிட்டர்மினேஷனை வந்து நம்ம அந்த போயம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த ஓவராலாக அந்த போயமே ஒரு மெட்டஃபோரிக்கல் போயம்னு சொல்லலாம். ஓகே, வெல் தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.